தியரியாக வந்த ஈமான் கல்பில் வளர்கிறது எப்படின்னா, அல்லாஹ்வுடைய தொடர்பு மனிதனுக்கு எப்படி ஏற்படும்னா, அல்லாஹ்வுடைய தொடர்பு அந்த 5 கலிமா ஸ்டேஜில் வளர்ந்து வரக்கூடிய நிலைகளில் அந்த 5 கலிமாவிலையும் வளர்ந்து மனுஷன் வர எனக்கு என்ன தெரிய ஆரம்பிக்கும், கனவுகள் மூலமாக பல விளக்கங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். கனவுகள் மூலமாக பல அறிவுரைகள், பஷாரத்துகள், ஒரு அட்வைஸ் எல்லாமே கனவு அல்லாஹ்வுடைய தொடர்பில் நடக்கும். அப்போ பண்ணும்போது ஒன்றொன்னே லிங்க் பண்ணி பார்த்து சில அச்சீவ்மெண்ட் கிடைக்கும். சஹாபாக்கள் கிடைச்ச மாதிரி 10 வருஷம் 15 12 வருஷம் இதுக்கு பின்னாடி அவங்களுக்கு என்ன செஞ்சு, எந்த ஊடகமுமே இல்லாமல், எந்த காம்பனன்ட்ஸுமே இல்லாமல் பொருள்களாகவே அல்லாஹ் தஆலா கொடுத்தான். பணமா, காசா, உணவுகளா, எல்லாத்தையும் இறந்த உடல்களுக்கு உயிரை கூட அல்லாஹ் தஆலா கேட்டு வாங்குற அளவுக்கு அவங்க வாங்கிட்டாங்க. அதுக்கு பேர் தான் ஷஹாதத் ஈமான். அவங்க சொல்லுவாங்க ஷஹாதத் ஈமான், ஷஹாதத் அஷ்ஹது அல்லா இல்லா, அதுக்கு பேர் தான் ரப்பி அல்லா. அந்த ரப்பி அல்லாங்கிறவங்க அடைஞ்சப்பட்டு அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்காங்க, என்ன வேணாலும் அல்லாட்ட கேட்டு வாங்கிடலாம், எல்லா உதவிகளையும் எல்லா அறிவுரைகளையும் அல்லாட்ட கேட்டு வாங்கிடலாம் அப்படின்னு நம்ம அந்த உறுதிக்கு வந்துடுறாங்க. அந்த உறுதிக்கு வர்றதுக்கு எவ்வளவு முயற்சினா, சுமார் 15 வருஷம் 12 வருஷம் 13 வருஷம் முயற்சி. என்ன முயற்சி? தொழுகை, திலாவத், திக்ரு மற்றும் பேணுதலான வாழ்க்கை. எந்த விதத்துலையும் கல்பில் அழுக்குப்பட்டுறக்கூடாது. கல்பில் பொய் சொன்னால் அழுக்குப்பட்டுரும், புறம் பேசினா அழுக்குப்பட்டுரும், பார்க்காத காரமான செய்ய என்ன செய்ய பூராமே இந்த நப்சு செய்ய சொல்லும், உடல் இச்சைகள் செய்ய சொல்லும். அதை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டோம்னா பாவங்கள் எல்லாம் மனிதன் புனிதமாயிருவேன். தொழுகை மனிதனை புனிதனாக்கக்கூடியது. கல்பில் மேலே திக்ர் செய்யும்போது அது ஊட்டமாகி அல்லாஹ்வுடைய தொடர்பில் வந்துடும். அல்லாஹ்வுடைய தொடர்பில் வரும்போது மனிதனுக்கு உறுதியான ஈமான் வளர்ந்துடும். இதுதான் மனித வாழ்வுடைய லட்சியம். உறுதியான ஈமானை வளர்த்துக்கிட்டு இவர் கிளம்பிடுவார். இவர் கிளம்பும் போதே இவருக்கு ஜேன்னு இருக்கும். இங்கேருந்தே பஷாரத்தோட இன்பகரமாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பார். போக 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 அவர் வாழ்க்கையை என்ன செய்யும், அவர் வாழ்க்கையை எல்லாத்துலேயும் வெற்றிங்கிற மாதிரி வந்துடும். அந்த இதை தயார் பண்ணத்தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம என்ன செய்யணும், அந்த ஷெடியூலை அங்கேயும் முழுசாக படிச்சுக்கணும். இபாதத்துகள்ங்கிற டாப்பிக்கில் எடுத்தோம்னா, இபாதத்துகள் எதுக்கு கொடுக்கப்பட்டது, அதோடைய நோக்கம் என்ன? இபாதத்துகள் சும்மா நம்ம வந்து வணங்கிக்கிட்டே இருந்தால் அல்லாஹ் விரும்புகிறானா? இவன் வணங்குறதுனால அல்லாஹுக்காவது ஏதாவது யூஸ் இருக்கா? இப்போ சிந்திக்கும் போது நோன்பு வைக்கிறது, திக்ர் செய்கிறது, குர்ஆன் ஓதுறது, தொழுகிறது, ஹஜ்ஜு பண்ணுறது, உம்ரா பண்ணுறது, இப்படிப்பட்ட பல விஷயங்கள் எல்லாம் சேர்த்து மொத்தத்தில் எதுக்காக வேண்டி டிசைன் பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் என்னென்ன மாதிரியெல்லாம் செய்யணுங்கிற மெத்தடும் இருக்குது. அந்த மெத்தடோடு செய்யும்போது அதில் என்னென்ன கிடைக்குமோ அதெல்லாம் கிடைக்கும்போது அல்லாஹ்வுடைய தொடர்பு வரும்போது 2 ரக்காயை தொழுதுட்டு என்ன வேணுமோ அதை அல்லாஹ்ட்ட கேட்டு வாங்குகிற அளவில் நம்ம வந்துட முடியும். என்ன வேணுங்கிறத சஹாபாக்கள் வாங்கின மாதிரி நம்மளும் வரணும். நமக்கும் அல்லாஹ்வுக்கும் நெருக்கமான தொடர்பு ஏற்பட்டுரும். ஏன்னா அந்த சேட்டலைட் நமக்குள்ளே இருக்குது. அந்த தொடர்பு ஏற்படுறதுக்கான முயற்சியில் 24 மணி நேரம் நம்ம பேணுதலான வாழ்க்கை. பேணுதலான என்ன, இப்போ என்ஜாய் பண்ணாத இல்லை, உலகத்தையும் என்ஜாய் பண்ணிவிட்டு உலகத்தில் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு பொறுப்பாக இருந்துட்டு, அதே போல் நம்ம கோல் மறந்துடக்கூடாது. நம்மளுடைய இபாதத்துகள் மூலமாக கல்பு ரெடியாகணும், கல்பில் பாவக்கரை விழுந்துடக்கூடாதுன்னு பேணுதலான வாழ்க்கை. இதுக்குத்தான் சொல்கிறது, எல்லா வகையிலையும் இதெல்லாம் பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணலாம், தொழிலில், துறையில், இல்லற எல்லாத்துலேயுமே என்னென்ன மாதிரியெல்லாம் நடந்துக்கிறோன்னா என்னென்ன மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் பூரா கல்பில் கரை விழுந்துடக்கூடாது. கல்பு பிரைட்டாக இருக்கணும். அதுக்கான சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்திக்கணும். இந்த கல்பு பிரைட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், அல்லாஹ்வுடைய தொடர்பு வந்துடும். எந்த அளவுக்கு வந்துடும்னா, எல்லா அட்வைஸும் எல்லா மஷூராக்களும் அல்லாஹ்ட்ட கேட்குற அளவுக்கு வந்துடும். எல்லா மஷூரா, அதுதான் இஸ்திகாரான்னு கூட சொல்லுவாங்க. எல்லா மஷூராக்களும் அல்லாஹ்ட்ட பண்ணுற அளவுக்கு வந்துடும். நம்ம லைஃப் எப்படி இருக்குங்க. அதே மாதிரி எல்லா உதவி தேடல்களுமே அல்லாஹ்ட்ட எதை வேணாலும் கேட்டு வாங்க முடியுங்கிற நிலைக்கு வந்துடுவான். அந்த நிலையும் நமக்கு வேணும். அந்த நிலையோடு நம்ம போகும்போதே அல்லாஹ் சொர்க்கம்ன்றோடனே சொர்க்கம் கிடச்சி போயிடும், கபூர்லேயே சொர்க்கம் ஆயிரும். அந்த நிலையை வளர்த்துக்கிறதுக்காகத்தான் சஹாபாக்கள் 13 வருஷம் 14 வருஷம் 15 வருஷம் வாழ்ந்துட்டு கடைசியில் அவங்க நிலை ரிசல்ட் எப்படி இருந்துச்சு, யாரை சொல்ல எங்களுக்கு அரிசி தெரியுதுங்கிற அளவுக்கு வருவாங்க பெருமானார்கிட்ட. எங்களுக்கு கண்ணுக்கு அரிசி தெரியுது, சொர்க்கம் தெரியுது,
சொர்க்கவாசிகள் தெரிகிறாங்க, அவங்க கலகலப்பான ஓசை கேட்குது, நரகவாசிகளை பார்க்குறோம், அவங்க ஊளையிடக்கூடிய சத்தம், இந்த மாதிரிலாம் இப்போ சொல்கிற அளவுக்கு அவங்க வந்துடுவாங்கன்னா அவங்க பெருமானார் என்ன பதில் சொல்லுவாங்களாம், உங்களுடைய ஈமானுடைய தாக்கத் பவர் உங்கள் கல்வை ஒளிமயமாக்கி விட்டது, தக்க வச்சுக்கோங்க. அப்போ கல்வி ஒளிமயமாகணும், அது கரைபடிஞ்சிடக்கூடாதுங்கிறத இத்தனை முயற்சியிலும் ஆழம் ஆக லைஃபுடைய கோல் உறுதியான கல்பு சார்ந்த ஈமான். கல்பு சார்ந்த ஈமானுக்கு வேண்டியது அல்லாஹ்வுடைய தொடர்பு, அல்லாஹ்வுடைய நெருக்கம், அல்லாஹ்வுடைய நேசம். இது ஏற்படுறதுக்கு கல்பில் பியூரிட்டி வேணும், பிரைட்னஸ் வேணும், அதுக்கு அழுக்குப்படாமல் இருக்கணும். அழுக்குப்படாமல் இருக்கும்போது மனிதன் தன்னுடைய உள்ளத்தை அழுக்குப்படாமல் கரைபடியாமல் வச்சுக்கணும்னா ஃபுல் இபாதத்துகளும் பேணுதலான வாழ்க்கை தேவை. அதை மேலும் ஊட்டப்படுத்துறதுக்கு குர்ஆன் சொல்கிறது மாதிரி அதிகமான திக்ர் செய்யும்போது கல்பு ஊட்டப்படும். இந்த நிலையை வச்சு அல்லாஹ்வுடைய தொடர்பில் நாம் வர்றதுக்கு அத்தனை முயற்சியிலும் பண்ணுறதுக்கு பேர் தான் தீன்கிறது. இது நமக்கு தெரியும், என்ன இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, இதை என்ன ஒரே பஞ்சாயத்தாக இருக்குது, எதையுமே அனுபவிக்க விட மாட்டாங்க போலையே. நல்லது கெட்டது அனுபவிக்கணும்னு நினைக்கலாம். நமக்கு நல்லது கெட்டது அனுபவிக்க வேணாங்களே, முறையோடு அனுபவி. உனக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது, மற்றவங்களுக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது, எந்த விதத்தில் பாதிப்பு இல்லாமல் நீ என்ஜாய் பண்ணிட்டு தான் குர்ஆன் சொல்லுது. அது மேலுக்கு அதிகமாக என்ஜாய் பண்ணுறதுக்கு நான் வழி சொல்லித்தரேன்னு குர்ஆன் சொல்லுது. ஆக தீன்கிறது மனிதனுடைய லைஃப் ஸ்டைல் இவனை நல்லபடியாக நோய் இல்லாமல் நொடி இல்லாமல் முழு ஆரோக்கியமான வாழ்க்கை, முழு சந்தோஷமான வாழ்க்கை, முழு திருப்தியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு திருப்தியான வாழ்க்கை இந்த வேலையை முடிச்சுட்டு மறு வாழ்க்கை இங்கேருந்தே உலக வாழ்க்கையை பற்றி ரிசர்ச் முடிச்சுட்டு கிளம்பக்கூடிய வாழ்க்கை பேர் தான் தீன். ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், தீனை கொஞ்சம் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே புரிஞ்சுக்கிறது, இல்லாட்டி சில சேவைகள் இருந்துக்கிட்டு அதை பெருசாக நினச்சிட்டு என்ன செய்கிறது, அதிலே முழுசாக எய்ம் தெரியாமல் கோல் தெரியாமல் ஒரு மனுஷன் போகிறான்னா எங்கேயா போகிற, வண்டியிலேயே நடந்தால் போகிறார் ஒருத்தர், போகிறவர்கிட்ட நீங்கள் எங்கே போகிறீங்கன்னா இந்த ரோடு எங்கே போகுதோ அங்கே போகிறீங்கிறாரு. இந்த ரோடு எங்கே போகும், அது போய்கிட்டே தான் இருக்குது. இப்போ எய்ம் இல்லாத கோல் தெரியாத வாழ்க்கை. என்னங்க நாங்கள் முஸ்லீம்கள், என்னங்க நாங்கள் 5 நேரம் தொழுகணுங்க, ஹஜ்ஜுக்கு போகணுங்க, நோன்பு வைக்கணுங்க. ஏங்க தொழுகணும், ஏன் நோன்பு வைக்கணும், இது எல்லாம் யாருக்கா வேண்டி? ஹஜ்ஜுண்டா என்னன்னா இந்த 3 சைத்தான்களையும் விளக்கிட்டு கல்வை அல்லாஹ்வோட லிங்க் பண்ணி மிங்கில் ஆக்கிறதுக்கு பேர் தான் ஹஜ்ஜுக்கு அர்த்தமே விட்டில் பூச்சி நெருப்பில் விழுந்து புகஞ்சு போயிடுற மாதிரி தன்னுடைய இதை நப்சானியத்தெல்லாம் அழிச்சிட்டு அல்லாஹ்வுடைய விருப்பத்திலே அல்லாஹ்வுடைய இணங்குறதுக்கு பேர் தான் ஹஜ். இந்த நிலைமைகள்லாம் புரிஞ்சு முழுசாக தெரியும்போது லைஃபுடைய கோலை எய்ம் பண்ணிகிட்டே இருப்பார். இவருடைய இபாதத்தை அவ்வளோ பொறுப்பாகவும் புனிதமானதாக இருக்கும். இவன் மனிதன் புனிதமாகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இப்போ இந்த கோல் தெரியாததுனால சில சேவைகள் செய்கிறாங்க, ஒவ்வொரு செக்டாக இருக்காங்க. சில மக்களுக்காக வேண்டி போய் உழைப்பு செய்கிறது, மக்களுக்கு வேண்டி போராட்டம் பண்ணுறது, மக்களுக்காக வேண்டி திக்ர் மஜ்லிஸ் அது நடத்துறது, இப்படி பல பிரிவுகள் இருக்குது. பல பிரிவுகள் கொள்கையில் சில பிரிவுகள் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவாங்க. அப்படிப்பட்ட கொள்கைகளும் இருக்குது. உள்ளே இருந்துக்கிட்டே எந்த யூஸும் இல்லாமல் அவங்க அதிலே செக்கு மாடி மாதிரி சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் என்ன எய்ம்டே தெரியாது, சக்கராத்தில் தான் தெரியும். அதையும் நல்லா சொல்கிறேன். எப்படி சொல்கிறேன், ஒரு ஆயத்தில் வருது, மனிதனுடைய கடைசி நேரத்தில் 1 நாளோ 2 நாளோ அந்த சக்கராத்தம்பாங்க. அந்த காலகட்டத்தில் அல்லாஹ் தாலா ஆலம் பரசக்கூடிய விஷயத்தை பூரா திறந்துட்டுருவானா, அது குர்ஆனில் வருது. அப்போ அந்த நேரத்தில் மனிதன் சொல்லுவானா, ரப்பனா அப்சர்னா சமியானா பரசு நேமல் சாலிகன், அதாவது நீ என்னை கொஞ்சம் விட்டேன்னு அல்லா. ஏன்னா இவனுக்கு உண்மை நிலை தெரிஞ்சு போயிடுது. நம்ம தயார் பண்ணக்கூடிய கோலே தெரியாமல் வந்தனால உண்மையான என்ன வந்திருக்கணும், என்ன கொண்டு போகணும், என்ன அந்த வாழ்க்கையில் லட்சியத்தை அடைஞ்சிட்டு போகணுங்கிறது தெரியாமல் வளர்ந்துட்டனால நம்ம அதை தயார் பண்ணாமல் வாழ்ந்துட்டோமே, இங்கே அது வேணுமே, அந்த ரிமோட் வேணுமென்னு தெரியும்போது இவன் அல்லாட்ட கேட்குறேன், அல்லா நான் கொஞ்சம் விட்டேன், நான் போய் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், எல்லாம் உண்மையாகத்தான் இருக்குது, இதுக்கு வேண்டியதை நான் போய் தயார் பண்ணிட்டு வந்தேன்னு கேட்பானா. ஆனால் அல்லா சொல்லுவானா, கல்லா நிச்சயமாக இல்லை, நீ எல்லாம் இது ஒரு வார்த்தைன்ட்டு பேசுகிற பற்றியா, நம்ம சொல்லுவோம்ல சிலரை, நீ எல்லாம் இதில் ஒரு வார்த்தைன்ட்டு பேசுகிறியாடான்னு, இந்த மாதிரி அல்லாஹ் சொல்லுவானா. காரணம் நமக்கு சொல்லப்படுது, நம்ம புரிஞ்சுக்கரல, தீனை முழுசாக விளங்கலை, அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி தீனில் முழுசாக நுழையலை, 24 மணி நேரமும் இன்பகரமாக இபாதத்து பண்ணிவிட்டு எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிவிட்டு நீ சொர்க்கமாக வாழு, எந்த நோய் நொடி இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்துக்கன்னு சொல்கிறேன்.
அதே நேரத்தில் என்னுடைய தீனையும் என்னுடைய திக்ரையும் புறக்கணிச்சேன்னா உனக்கு மகீஷத்துல் நல்காண்டு அல்ல சொல்கிறேன். உனக்கு ஒரு கிட்டுமையான ஒரு குழப்பமான வாழ்க்கையை நானே டிசைன் பண்ணி கொடுத்துருவேன். ஏதாவது ஒரு வழியில் நீ என்ன செய்வ, அதுனே ஒரு இழப்போ ஒரு நஷ்டமோ இல்லது ஒரு நோயினுடையோ ஏதாவது ஒரு குழப்பத்தில் ஆழ்த்தி விட்டுருவேன். அதிலே காலம்புறம் போயிடும், இபாதத்து பண்ண வாய்ப்பு கூட வராமல் போயிடும். இப்படிப்பட்ட வாழ்க்கையில் ஃபுல் கண்ட்ரோல் அல்லாவுடைய கண்ட்ரோலில் இருக்கும். நம்ம அவன்கிட்ட எவ்வளோ ப்ளீஸ் பண்ணி எவ்வளோ இபாதத்து பண்ணி அடைய முடியுமோ அதை அடையணும். முழுசாக படிக்கணும். முழுசாக முதல்ல ஈமான்னா என்ன, ஈமான்னா அல்லாஹை பற்றி தெரியக்கூடிய விஷயங்கள் வார்த்தைகள் எடுத்து வர்றதை கல்பில் இறக்கி மேற்கொண்டு 3 படி இருக்குது. 3ஆம் கலிமா 4ஆம் கலிமா. 3ஆம் கலிமானா அல்லா தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு உறுதியான நிலைக்கு இப்போ தெரிகிறது. அதெல்லாம் பெரிய விஷயம். அப்புறம் 4ஆம் கலை இந்த ஸ்டேஜுகளுக்கெல்லாம் போகணும். இதுக்கு மனிதன் இந்த 3 சைத்தானையும் தன் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு தன் கல்பை ஒளிமயமாக்கணும், அல்லாவுடைய தொடர்புக்கு வரணும். இதுக்காகத்தான் இத்தனை முயற்சிகளும் நமக்கு விளங்கணும். இன்ஷா அல்லாஹ் முயற்சி வருவோம். அடுத்து இபாதத்துகள்லாம் எப்படி பண்ணுறது, இபாதத்துகள் பண்ணுறதுனால என்ன நமக்கு லாபமா அல்லாவுக்கு லாபமா, இந்த மாதிரி எல்லாம் முழுசாக படிச்சுட்டு போயிட்டோம்னா இப்போ ஈமானை பற்றி ஓரளவு தெரிஞ்சிருக்கோம். ஈமான்கிறது மெயின் இதுதான். 5 கலிமாவுக்கு போகட்டியும் கூட 3ஆம் கலிமா அல்லாஹ் தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அல்லாஹ்வால தான் எல்லாம் நடக்குது, ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும், எல்லாத்துலேயும் அவனுக்கு ஆற்றல் இருக்குது. அப்போ அந்த மாதிரியான சொல்லளவில் இருந்த ஈமானை கல்பளவில் இறக்கணும். இதுக்கு 16 வயசு வருட முயற்சி தேவைப்படுது, இபாதத்துக்கு தேவைப்படுதுன்னு நம்ம விளங்குறோம். இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணோம். அடுத்த வகுப்பில் இபாதத்துகளை பற்றி நம்ம கொஞ்சம் பேசுவோம். ஆக முழுசாக நம்ம தீனுக்குள் நுழைய வேண்டியிருக்கு. நாம் இப்போ என்ன நினச்சிட்ருக்கோம்னா நம்மள்ட்ட முழு தீன் இருக்குதுன்னு கொஞ்சம் கொஞ்சத்தை நினச்சிட்ருக்கோம். கொஞ்சத்தை வச்சுக்கிட்டு நம்மள்ட்ட எல்லாமே முடிச்சிட்டோம், அடுத்தவங்களுக்கு உழைப்பு செய்யணும், நம்ம இப்படி ஏமாந்துட்டுருக்கோம். இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுவோம். சார் அஸ்ஸலாம். சந்தேகம் டவுட்ஸ் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்க சொல்லுங்கள், இல்லாட்டி விளக்கம் சொல்லணும்னா சொல்லட்டும். இன்ஷா அல்லாஹ்.